ப்ரீ மார்க்கெட்ல சொன்ன மாதிரி மார்க்கெட் பாசிட்டிவா தான் ஓப்பன் ஆச்சு. 25,196ல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 1 ஹவர் கழிச்சு மார்க்கெட் சரியான சைட்வேஸா மாறிடுச்சு. முடிவுல நேத்து க்ளோஸ் ஆன லெவலான 25,104 கிட்டே மார்க்கெட் முடிஞ்சது. வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். 25,200 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்துட்றோம். இதுக்கப்புறம் எஸ்டிஆர் செக் பண்ணி பார்க்குறோம். எஸ்டிஆர் எந்த லைன் மேலே இருக்குன்னு பாருங்க. நமக்கு ரெட் லைன் மேலே இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், புட் ஆப்ஷன் பை பண்ணணும். நான் 150 கிட்ட பை பண்ணியிருந்தாலும் மேலே 210 வரைக்கும் மூமெண்ட்டாக இருக்கு. இதில் கிட்டத்தட்ட 20% கிட்ட கவராக இருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் சைட்வேஸாக மாறிடுச்சு. இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 25,100 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்குறோம். இங்கே பாருங்களேன், 25,100 கால் ஆப்ஷன் வரைக்கும் ஸ்ட்ராங் செல்லர்ஸ் வந்துட்டாங்க. அதே மாதிரி புட் சைட்லயும் இன்டர்மீடியட் பையிங் வந்துருச்சு. இதில் இம்பார்ட்டன்ட் லெவலா 25,150 அப்படிங்கிற கால் ஆப்ஷன்ல ஹியூஜா செல்லிங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி 25,000 அப்படிங்கிற கால் ஆப்ஷன்ல ஹியூஜா பையிங் இருக்கு. எம்எஸ்சி செக் பண்ணி பார்த்ததுல கால் செல்லர்ஸ் வந்துட்டாங்க. 25,150 வரைக்கும் ஸ்ட்ராங் செல்லர்ஸ் இருக்காங்க. நாளைக்கு மார்க்கெட் ஓபன் ஆன ஃபால் ஆகக்கூடிய சான்ஸ் அதிகமா இருக்கு. இதுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவலா 25,000 அப்படிங்கறத மெயின்டைன் பண்ணிருக்காங்க. 25,000 பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் ஹெவியா ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த ட்ரெண்ட் இப்ப இருக்க சிச்சுவேஷன் மட்டும் தான் மார்க்கெட் ஓபன் ட்ரெண்ட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் எம்எஸ்சி ஃபுல் கன்வென்ஷன் என்ட்ரி பண்ணுங்க.